Peppers Entertainment Television. Turn on the heat. இப்போ இருக்க பரபரப்பான காலகட்டத்தில் லேண்ட் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ரியல் எஸ்டேட், எந்த பக்கம் பார்த்தாலும் ஆட்ஸ். பட் ஆனால் இப்போ புதுசாக யாராவது இடம் வாங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் சேஃப்டியா இருக்குமா, அந்த இடம் சேஃப்டியா இருக்குமா, இங்கே வாங்கலாமா, இங்கே வாங்கக்கூடாதா அப்படின்னு சில விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்ல வராரு மிஸ்டர் ஸ்டாலின் ராஜா. வணக்கம் சார், வெல்கம் டு ட்ரீம் ஹோம். இப்போல்லாம் வந்துட்டு நிறைய லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க லேண்டை விற்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஆட்ஸ்லாம் போடுறாங்க. டிவி ஆட்ஸ் வருது, அப்புறம் வந்துட்டு காம்பவுண்ட் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய செலவு முன்னாடியே பண்ணிடுறாங்க. அதெல்லாம் லேண்ட்ல போட்டு கஸ்டமருக்கு மொத்தமா ஒரு ரேட் போட்டு வித்துருவீங்களா, இல்லை மார்க்கெட் ப்ரைஸ்லாம் விற்று? இல்லை, அப்படி இல்லை. நான் வந்து இப்போ நாங்கள் விளம்பரம் ஆடு தரதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் லேண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வழியே அதோட காஸ்ட்டை வந்து லேண்டில் போட மாட்டோம், கண்டிப்பாக போட மாட்டோம். லேண்டுங்கிற போகும்போது மார்க்கெட் ப்ரைஸ்னு ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ தான் ப்ரைஸ் விற்கிறேன்னா அவ்வளோ தான் விற்க முடியும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆடு கொடுக்குறேன், நான் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறேன், அதனால் 500 ரூபா விற்க வேண்டிய இடத்துல போய்ட்டு 1000 விற்க முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் செலவு பண்ணுற எல்லாத்தையுமே ஆட் பண்ண மாட்டோம். பட் ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு சம் பர்சன்டேஜ் ஆட் ஆகும் எப்படி இருந்தாலும். அது வந்து ஆடுன்னு சொல்ல முடியாது. லேண்டை டெவலப் பண்ணும்போது இப்போ நான் வந்து ஒரு லேண்டில் போய்ட்டு ஒரு 40 அடி ரோடு போடுறேன், அது காஸ்ட்டு வேறு. நான் ஒரு 100 அடி ரோடு போடுறேன், அது காஸ்ட்டு வேறு எனக்கு. ஸோ நான் வந்து அதுக்கு மாதிரி லேண்டுக்கு செலவு பண்ணுறதை வந்து நான் ஆட் பண்ணலாம். மற்றபடி நாங்கள் தர விளம்பரமோ இல்லை மற்ற ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் வந்து இதை ஆட் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக. நீங்கள் வந்துட்டு ரோட் போடுறத பற்றி சொன்னீங்க. ஜெனரலாக ஒரு நிலம் வாங்கும் போது இங்கே ரோடு வருது, அங்கே ரோடு வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரோடுக்கும் நம்ம வாங்குற நிலத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும்? நார்மலாக வந்து வாங்குகிற லேண்டோட சைஸை பொறுத்து தான் அது மாறும். ஏன்னா டிஸ்டன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ரோடு மேலே தான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ரோடு ஒட்டி தான் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆரம்பிக்கும். உங்கள் என்ட்ரன்ஸுங்கிறது ரோட்டில் தான் ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் விட்டு கட்டலங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோடுக்கும் உங்கள் லேண்டுக்கும் உள்ள ஃப்ரண்டேஜ்னு சொல்கிற அது முன்னாடி இருக்கிற டிஸ்டன்ஸு தொலைவு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு லேண்டு வாங்கும்போது ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 20 ஃபீட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இடமே விட தேவையில்லை, டேரெக்டாக கட்டிடலாம். நீங்கள் இல்லை 30 ஃபீட் இருந்துச்சுன்னா நீங்கள் 5 ஃபீட் விடணும் ஃப்ரம் ரோட்லேருந்து. இல்லை 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு லேண்டு வாங்குறீங்கன்னா அதுக்கு ரோட்லேருந்து விட தேவையில்லை. ஸோ அது மாதிரி வந்து உங்களோட லேண்டு சைஸை பொறுத்து கவர்மெண்ட்லேயே நாம்ஸ் இருக்குது. இல்லை இவ்வளோ பெரிய லேண்டுக்கு வந்து ரோட்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டாகணும். அது ஆக்சுவலாக நாங்கள் செட்பேக்குன்னு சொல்லுவோம். செட்பேக்லாம் சுற்றி விடுற இடம், ஒரு கிரவுண்டு லேண்டெல்லாம் இவ்வளோ விட்டாகணும். இல்லை வந்து பில்டிங் கட்டும்போது ஒரு 2 மாடி பில்டிங் கட்டுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீட் விட்டாகணும். நீங்கள் ரொம்ப ஒரு 10 மாடி கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு சைஸ் விட்டாகணும். ஸோ இந்த செட்பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேண்டு சைஸை பொறுத்து மாறும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ரோட்லேருந்து சில அடிகளை விட்டு தான் கட்டணும் எப்படி இருந்தாலும். ஏன்னா அப்படி டிஸ்டன்ஸ் விடாமல் கட்டும் போது திடீர்னு ரோடு எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணும்போது அந்த வீட்டு கட்டுறவங்களுக்கு எனக்கு ப்ராப்ளம் வரும். கண்டிப்பாக. பட் ரோடு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட நார்மலாக வந்து உடனே வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும், எடுக்கும். பட் ரோடுலேருந்து வீடுக்கு வந்து அது பில்டிங்கு தான் கேப் பண்ணுவோம் இல்லையா? நீங்கள் காம்பவுண்ட் வச்சுக்கலாம், உங்கள் லேண்டு தான் ஆக்சுவலாக வந்து பில்டிங் மட்டும் நீங்கள் விட்டு கட்டணும். எப்படி இருந்தாலும் பில்டிங் ஒரு 2-3 அடி மினிமம் 3 அடியிலேருந்து அதிகபட்சம் 15 அடி வரைக்கும் கூட நீங்கள் விடலாம். அது வந்து நீங்கள் பில்டிங்கோடைய ஹைட்டை பொறுத்து. ஸோ நிறைய லேண்ட் ப்ரமோட்டர் இப்போ வந்து லேண்ட் ப்ரமோட் பண்ணும்போது அவுட்ஸ்கர்ட்ஸில் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதை போய் வாங்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி சிட்டிலையும் நிறைய லேண்ட் இருக்குது, ஆனால் பீப்புள் வந்துட்டு அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து இப்போது நீங்கள் வந்து அவுட்ஸ்கர்ட்டில் வாங்குறது ரேட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஒரு 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்னா அங்கே போனால் 200 ரூபா 300 ரூபாய் கிடைக்கும். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் பார்க்கும்போது அவுட்ஸ்கர்ட்டும் போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, சென்னை சிட்டிலேருந்தோ இல்லை வந்து ப்ராப்பராக மெட்ரோ சிட்டிலேருந்தோ எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி 150 தள்ளி வாங்கும்போது அதோடைய க்ரோத் வந்து ஃபஸ்ட்டாக இருக்காது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா நீங்கள் வந்து ஓகே நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா போடுவீங்க, 3 lakhஸ்க்கு இங்கே ஒரு கிரவுண்டே கிடைக்கும். இங்கே வந்து அந்த ஒரு கிரவுண்டு விலை லேண்டோட விலை 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் நீங்கள் நாளைக்கு க்ரோத்து பார்க்கும்போது அதை விட இது ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆயிரும். ஸோ கம்மியாக கிடைக்கிறதுக்காக வந்து தூரமாக போட்டு, ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தா ஏக்கரில் போட்டு விவசாயம் பண்ண லேண்ட் எல்லாமே இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டுருக்காங்கலாம். ஒரு காலத்தில் தான் அங்கெல்லாம் ஏக்கர் தான் விவசாயம் பண்ண லேண்டு தான், இப்போ ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டு விற்றுருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்க்க போது 150 ரூபா தானே 200 ரூபா தானே சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தெரியும். ஆனால் வாங்கி போட்டிங்கன்னா அந்த 1 லேக்கு தான் 2 lakhs இருந்தாலும் அதோடைய வந்து க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. எப்போவுமே வந்து ஒரு தம்பு ரூல்னா சிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிற வில்லேஜ் தான் க்ரோத் வரும், இம்ப்ரூவ் ஆகும் எப்போவுமே. ஏன்னா சிட்டியை பேஸ் பண்ணி தான் எல்லா பிஸ்னஸுமே நடக்கும். ஸோ அதனால் டெவலப்மெண்ட் வந்து சிட்டியை பேஸ் பண்ணி போகிறதா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சிட்டியை பேஸ் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டரு, ஒரு 20 கிலோமீட்டரு, ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டெவலப் ஆக தான் உங்களோட லேண்ட் வேல்யூ ஏறும். ஸோ வந்து நீங்கள் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் வாங்குறதை விட
கொஞ்சம் பணம் அதிகமாக போனால் பரவாயில்ல, லேண்ட் சைஸ் சின்னதானாலும் பரவாயில்ல, சிட்டியை ஒட்டி வாங்குறது எப்பவுமே நல்லது. இப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு பிரபலமான விஷயம் கூட சொல்லலாம், லேண்ட் வந்து இஎம்ஐல கொடுக்கறது. எல்லாரும் வந்து முன்பணமா ஒரு 80,000 கட்டுங்க, மீதி எல்லாம் இஎம்ஐல பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லதா கெட்டதா? அந்த மாதிரி வாங்கலாமா லேண்ட் இஎம்ஐல? இல்லை, இப்போ நல்லதா கெட்டதான் சொல்கிறத விட அது வந்து பேஸ்ட் ஆன் தி ப்ரொமோட்டர் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து உண்மையாகவே ஏமாத்துற ப்ரொமோட்டர் இருக்காங்க, ஏமாத்தாத ப்ரொமோட்டர் இருக்காங்க ஆக்சுவலாக. பட் இஎம்ஐ ஸ்கீம்ங்கிறது இப்போ வந்து இருந்துச்சு, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்தது. இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன் கம்மியாச்சுன்னா வந்து இஎம்ஐ எப்படி அந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் வந்து லேண்டை வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அது எப்போல்லாம் இந்த லேண்டை காட்டிட்டு இதான் உங்கள் லேண்டு, அதுக்கு வந்து ஒரு ரிசீட் கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் லாஸ்ட்டு ஃபைனலாக இஎம்ஐ கட்டின போகிறது தான் உங்கள் லேண்டை வந்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு வந்து 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம். இப்போ அதுக்கிடையில் வந்து அந்த லேண்டு வந்து எத்தனை பேர் கைமா தெரியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரே லேண்டே வந்து 4 பேர் தவங்க தெரியாது. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ண தான் அது ஓனர்ஷிப்பு தெரியும். ஸோ ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் அந்த ஓனர் யாரும் தெரியாது. ஸோ அந்த ப்ராப்ளம் அதில் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் இஎம்ஐ ஸ்கீமு அந்த மாதிரி ஸ்கீம் போகாத இருக்குது நல்லது தான். அதே மாதிரி லேண்ட் வந்து ஒரு நல்ல ப்ரமோட்டர் கிட்ட வாங்கும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளே தான் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய ப்ரமோட்டர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்துட்டு ஜென்ரலா எவ்வளவு அமௌண்ட் கஸ்டமர் பே பண்ண வேண்டியிருக்கும்? இப்படி ஃப்ரீயா பண்றதுனால ப்ரமோட்டர்ஸ்க்கு வந்துட்டு இதுல என்ன லாபம் இருக்கும்? இல்லை, இதில் கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் பே பண்ணாலும் சரி, கஸ்டமர் பே பண்ணாலும் கவர்மெண்ட் என்ன கேட்குதோ அதான் பே பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து நார்மலாக 8% ஆஃப் தி டோட்டல் காஸ்ட் தான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன். இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சார், இல்லை நிறைய பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீன்றாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஃப்ரீன்னு உலகத்தில் எதுவுமே இல்லை. அதே மாரி இல்லைங்க, நாங்கள் காஸ்ட்டை ஆட் பண்ணலை, நான் ஃப்ரீயாக தரேன்னா பார்த்தீங்கன்னா அதில் வேல்யூ 10,000 இருக்கும், 5,000 இருக்கும். சிட்டி ப்ராப்பர்ட்டி யாராச்சும் தரதே இல்லை. இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ரீம்பாங்க. அது போய் பார்த்தீங்கன்னா அது 8,000 ரூபா இருக்கும், இல்லை 5,000 இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ரீன்னு போடுறது தான், மற்றபடி வேல்யூ அதிகமாக இருக்குது யாரும் ஃப்ரீயாக தரதில்லை. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இஎம்ஐல வந்து லேண்ட் விற்கிறாங்க, அதுக்கு வந்து முன்பணம் கட்டணும். முன்பணம் கட்டிட்டு இஎம்ஐ கட்ட முடியாம நிறைய பேர் வந்துட்டு காசெல்லாம் நிறுத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது முன்பணம் திருப்பி கொடுத்துருவாங்களா? லா படி பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் என்ன போடுறாங்களோ அதை தான் வந்து எல்லா பில்டரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அது மாதிரி வாங்கும்போது அக்ரிமெண்ட்டில் வந்து போடுவாங்க, நீங்கள் கட்டின முன்பணம் வந்து திருப்பி தரப்படும், இல்லைனா இவ்வளோ பிடிச்சிக்கிட்டு மீதி கொடுப்போம், அது மாதிரி போடுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போதே அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணணும், பில்டரை வந்து ப்ரொமோட்டரை வந்து, இல்லை நான் 10,000 கட்டினா நாளைக்கு நான் கேன்சல் பண்ணால் திருப்பி தருவீங்களா தரமாட்டீங்களா கேட்கணும். ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க நாங்கள் வர அட்வான்ஸு வாங்குற அட்வான்ஸும் திருப்பி தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரும் கேட்க முடியாது. ஸோ இனிஷியலாக வாங்குற ஸ்டேஜ்லேயே வந்து கிளியர் ஆகிட்டு வருமா வராதா, வந்துச்சுன்னா எவ்வளோ வரும் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட்டில் போட்டு வாங்கும்போதும் ப்ராப்ளம் வராது. ஸோ சார் நிறைய பேர் லேண்ட் வாங்கும்போது அன்அப்ரூவ்ட் லேண்ட் வாங்கிடுவாங்க, அதுக்கு வந்து நம்ம அப்ரூவல் வாங்க முடியுமா? அது வாங்க முடியும். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் போய் அலையணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து அன்அப்ரூவ் வைக்கிற காரணமே அப்ரூவலுடைய ப்ராசஸை பண்ண முடியாமல் தான் அன்அப்ரூவ் இப்போ வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு, ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஓனர், இப்போ உங்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் தான் ஓனர். அதை மீறி இங்கே வந்து அப்ரூவ் போகும்போது கொஞ்சம் பெனால்ட்டி இதெல்லாம் பே பண்ணி கவர்மெண்ட்டுடைய ஃபீஸ்லாம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் வாங்கலாம். இப்போ லேண்டை பொறுத்த வரைக்கும் வில்லங்க எதுவுமே இல்லை, பிரச்சனை இல்லாத லேண்டு, அப்போனா ஈஸியாக வாங்கலாம் வந்து. ஓகே. ஆனா வந்துட்டு இது அப்ரூவல் லிமிட்ல வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம ப்ரமோட்டரை காண்டாக்ட் பண்ண அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா? பண்ணணும், ஆக்சுவலாக பண்ணணும். அஸ் ப்ரொமோட்டர் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணணும். பட் வந்து அவங்க நேச்சர் ஆஃப் பில்டரை பொறுத்து நான் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. வாஸ்துங்கிறது கடல் மாதிரிங்க, அதுல ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. நிறைய பேர் வாஸ்து பார்த்து வந்துட்டு வீடெல்லாம் கட்டுவாங்க, சில பேர் கரெக்டாகவும் கட்டுவாங்க, சில பேர் தப்பாகவும் கட்டிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்ல வராரு மிஸ்டர் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம். வாஸ்து வந்து மொத்தம் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு தென்கிழக்கு மூலையில் ஒரு கிச்சன் வைக்கிறதோ, வடகிழக்கு மூலையில் பூஜை ரூம் வைக்கிறதோ, தென்மேற்கு ரூமில் வந்து ஒரு படுக்கை அறை வைக்கிறதோ, வடமேற்கு ரூமில் வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் வைக்கிறதோ வாஸ்து கிடையாது. இப்போ ஒரு 10,000 விஷயம் இருக்குன்னா அதில் 4 விஷயம் தான் இது. இப்போ நம்ம ஒரு கார் ஓடணும் அப்படின்னு சொன்னால் காருக்கு வந்து டயரும் வந்து ஸ்டியரிங் இருந்தால் கார் நம்ம ஓட்ட முடியாது. அப்போது அந்த காருக்கு இன்ஜின் வேணும், பெட்ரோல் வேணும், அப்புறம் வந்து டயர் இருக்கணும், அதில் காற்று இருக்கணும், ஒரு 10,000 பார்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம காருன்னு சொல்கிறபடி வாஸ்து என்பது வந்து ஏதோ 4 விஷயங்களை எடுத்துக்கிட்டு இது வந்து வாஸ்து கம்ப்ளைண்ட் ஹவுஸு, இது பர்ஃபெக்ட் வாஸ்து டிசைன்ட் ஹவுஸ்ன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு வாதமாக தான் இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்போது வாஸ்துவோட அடிப்படை விதிகள் அப்படின்னு சொன்னால் அந்த விதிகள் வந்து நீங்கள் வந்து என்னென்னா இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அடிப்படைன்றது நான் சொல்லக்கூடிய இந்த 6 விதிகள் தான். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். விதி நம்பர் 1, ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள், சதுரம் அல்லது செவ்வகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மனை தேர்ந்தெடுக்கிறோம், அந்த மனைக்குள்ளே ஒரு வீடு கட்டுறோம். அந்த மனையாக இருந்தாலும் சரி, அதில் கட்டக்கூடிய வீடாகவோ இல்லை ஒரு அலுவலகமாக இருந்தாலும் அது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும்.
நிறைய பேர் வந்து இதில் ஒரு சின்ன கருத்து என்னென்னா, சதுரம் செவ்வகமாக இல்லை, வடகிழக்கு எனக்கு ஈசானிய பகுதி நீண்டு இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம அறிவியலாக ஒரு ப்ரொஃபஷனலாக பேசும்போது ஒன்று அதிகமாகும் போது ஒன்று கம்மியாகுது. இப்போ வடகிழக்கு அதிகமாக நீண்டு இருந்தால் அது ஆணுக்கு நல்லதுன்னா, அப்போ வடமேற்கு கம்மியாகும் போது பெண் வந்து கஷ்டப்படுவாங்க. ஆண் நல்லா இருந்து பெண் கஷ்டப்படுறது வந்து வாஸ்து கிடையாது. எல்லாருமே வந்து சரிசமமான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ஜாய் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணுன்றது அந்த வாஸ்துவோட ஃபண்டமெண்டல். அப்போது சதுரம் அந்த செவ்வகம்ன்ற ஒரு விஷயப்படி நீங்கள் வாங்கக்கூடிய மனை சதுரம் செவ்வகமாக இல்லைன்னா சதுரம் செவ்வகமாக அதை மாற்றி அதுக்குள்ளே கட்டக்கூடிய வீட்டையும் சதுரம் செவ்வகமாக கட்டி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ரூல் நம்பர் 1, விதி எண் 1. 2வது விதி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிழக்கு வடக்குன்றது வாஸ்துல ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அந்த ஒரு வீடு கட்டும்போது கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் நிறைய காலி இடம் விட்டு வீடு கட்டுதல், ஒரு அலுவலகம் கட்டுதல், ஒரு ஃபேக்ட்ரியோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ நம்ம கட்டுறதுன்றது சால சிறந்தது. அப்போ கிழக்குலையும் வடக்குலையும் நம்ம நிறைய காலி இடம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கிழக்குக்கு ஆப்போசிட் என்ன மேற்கு, மேற்கில் கிழக்கை விட கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கணும். வடக்கில் நிறைய காலி இடம் இருக்கணும்னா என்ன அர்த்தம், வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு, தெற்கை விட வடக்கில் கொஞ்சம் இடம் ஜாஸ்தியாக இருக்கணுன்றது அதோட கருத்து. அப்போது ஒரு மனையோட தென்மேற்கு பகுதியில் நம்ம தென்மேற்கு பகுதியை ஒட்டியவாறு நம்ம வந்து நம்முடைய வீட்டையோ நம்முடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையோ அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. இது ரெண்டாவது விதி, செகண்ட் பாயிண்ட். 3வது விஷயம், தென்மேற்கு உயரமாக இருக்கணும், வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும். தென்மேற்கு பகுதி ஒரு மனையில் உயரமாகவும் வடகிழக்கு பகுதி ஒரு மனையில் பள்ளமாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, பூமி 23.5 டிகிரி நீள்வட்ட பாதையில் தன்னை சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. அப்போ பூமிக்கு ஒத்து நம்ம வீடு கட்டும்போது தென்மேற்கு வந்து பகுதி உயரமாகவும் கனமாகவும் வடகிழக்கு பகுதி கொஞ்சம் கனமே இல்லாமவும் நல்ல பள்ளமாகவும் போரு கிணறு போன்ற விஷயங்களையும் அமைச்சுக்க சால சிறந்தது என்பது இதோட உட்கருத்து. 4வது விதி தெருக்குத்து. நிறைய பேர் வந்து தெருக்குத்துன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் எல்லாரும் பிள்ளையார் வைக்கிறது, இந்த பொம்மைகள் ஒட்டி வைக்கிறது, கோவில் கட்டுறது போன்ற விஷயங்கள் வச்சுருக்காங்க. தெருக்குத்தில் 4 நல்லது இருக்குது, 4 கெட்டது இருக்குது. 4 நல்லது 4 கெட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக உச்ச பகுதினா என்ன, பாசிட்டிவான விஷயத்தை தான் உச்சம் சொல்கிறோம், நெகட்டிவான விஷயத்தை நீச்சம் சொல்கிறாங்க வாஸ்து உலகத்தில். அப்போ வடக்கில் கிழக்கு ஒட்டி ஒரு தெரு வந்துன்னா அந்த மனைக்கு எதிர்க்க அது ரொம்ப நல்ல தெருக்குத்து. கிழக்கில் வடக்கு ஒட்டி ஒரு தெருக்குத்து வந்ததுன்னா அது ஒரு நல்ல தெருக்குத்து. அது வந்து ஈசானிய தெருக்குத்துன்னு சொல்கிறது ரெண்டுத்தையுமே. தென்கிழக்கு பகுதியில் தெற்கை நோக்கி ஒரு தெரு வந்தது நம்ம மனையில் மோதுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல தெருக்குத்து. அதே போல் வடமேற்கு பகுதியில் மேற்கில் வந்து தெரு வந்து அந்த மனையில் மோதிச்சுன்னா அது ஒரு நல்ல தெருக்குத்து. இது 4 நல்ல தெருக்குத்து. மிச்சம் எந்த இடத்துல தெரு வந்தாலும் அது தவறான தெருக்குத்து. அப்போது நம்ம வீடை என்னதான் வாஸ்துபடி அமைச்சு தவறான தெருக்குத்தில் இருந்தோம்னு சொன்னால் அது வந்து பாத்திரத்தோட அடி இல்லாமல் தண்ணி சேமிக்க நம்ம முற்படுவது போல் தான் ஆகும். அது எந்த அளவுக்கு ஒரு அறிவிலித்தனமோ அது போன்ற ஒரு விஷயம்தான் இந்த தெருக்கூத்தை நம்ம சூஸ் பண்ணி அதில் வீடு கட்டுறதுல இருக்கு. ஸோ தவறான தெருக்கூத்து நல்ல தெருக்கூத்துன்றது விஷயம்தான் 4வது விதி. 5வது படிக்கட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் நினச்சிப்பாங்க படிக்கட்டு வந்து ஒரு விஷயமா, படிக்கட்டு ஒரு வாஸ்துல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுமான்ட்டு. படிக்கட்டு மட்டும்தான் ஒரு லைஃப்பில் ஒரு வீட்டில் வந்து மிகப்பெரிய நல்லதையும் கொடுக்கும், மிகப்பெரிய கஷ்டத்தையும் கொடுக்குன்றது வந்து என்னோட ரிசர்ச் நான் சொல்லலாம். அந்த வகையில் ஒரு படிக்கட்டு ஒரு வீட்டில் ஒரு அலுவலகத்தில் எங்கே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் வரக்கூடிய படிக்கட்டு அந்த வீட்டோட வடகிழக்கு பகுதியில் வரக்கூடாது. தென்மேற்கு பகுதியில் வரலாம், தென்கிழக்கு பகுதியில் வரலாம், வடமேற்கு பகுதியில் வரலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அந்த போடப்படக்கூடிய வெளிப்படிக்கட்டு அது வந்து ஓப்பன் ஸ்டேர்கேஸ், மழை பெஞ்சால் தண்ணி படணும், பில்லர் இல்லாமல் படிக்கட்டு போடணும். பில்லர் இல்லாமல் எப்படி படிக்கட்டு நிற்கும்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் எ வெரி சிம்பிள் இன்ஜினியரிங் டிசைன். கேன்டிலீவர் டைப்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம வீடு கட்டும்போது அந்த பில்டிங் கட்டும்போதே ஒரு பீம் வந்து ரூஃப் லெவலே நம்ம இழுத்து அந்த படிக்கட்டை வந்து ஒரு ஃப்ளோருக்கு அங்கே ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நம்ம போடக்கூடிய பால்கனியும் கேன்டிலீவராக இருக்கணுன்றது தான் இதோட உட்கருத்து. அப்போது வீட்டுக்கு வெளியில் படிக்கட்டு சரி, நான் வீட்டுக்குள்ளே போடணும்னா வீட்டுக்குள்ளே 2 இடத்துல தான் படிக்கட்டு போட முடியும். ஒன்று வீட்டோட தெற்கு நடுப்பகுதியில் போடலாம்,
இன்னொன்று வந்து மேற்கு நடுப்பகுதியில் போடலாம். இதை தவிர்த்து எந்த உள்மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது. அதுவும் குறிப்பாக வடகிழக்கு மூலை, தென்கிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலையில் படிக்கட்டு வரக்கூடாது. கிழக்கு சுவரை சார்ந்தும் படிக்கட்டு வரக்கூடாது, வடக்கு சுவரை சார்ந்தும் படிக்கட்டு வரக்கூடாது. அப்போ நான் இந்த 8ல் 6 கிடையாதுன்னா மிச்சம் 2 தான். அப்போ மேற்கு சார்ந்து தான் வரணும். மேற்கு நடுப்பகுதியில் வர்றது நல்லது, தெற்கு நடுப்பகுதியில் வர்றது நல்லது. இது 5வது விதி. 6வது முக்கியமான விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமாங் த 6 வந்து எது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னால் நான் இந்த விதியை தான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், கதவு மற்றும் அதாவது வாசல் வைக்கும் முறை ரொம்ப சிம்பிள். அது வந்து வாசல் வந்து காம்பவுண்டுக்கும் சரி, காம்பவுண்டுக்குள்ளே கட்டப்படக்கூடிய ஒரு பில்டிங்க்கும் சரி, அந்த வாசல் வந்து ஒரு சில இடங்களில் தான் இருக்கலாம். அந்த இடங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வடக்கு பார்த்த ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் வடக்கில் வாசல் கிழக்கு ஒட்டி தான் இருக்கணும். கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொன்னால் கிழக்கில் வந்து வைக்கக்கூடிய வாசல் வடக்கு திசையை ஒட்டியவாறு இருக்கணும். இப்போ மேற்கில் தான் எனக்கு வாசல் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் மேற்கில் வைக்கக்கூடிய வாசல் வடக்கு திசையை ஒட்டினமாக இருக்கணும். எனக்கு தெற்கு தான் ரோடு, தெற்கில் தான் வாசல் வைக்க முடியும்னு சொன்னால் தெற்கில் வைக்கக்கூடிய வாசல் கிழக்கு திசையை ஒட்டின மாதிரி இருக்கணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயத்தோட ஜாதகத்தையும் ஒரு விஷயத்தை சேர்த்து குழப்பி எனக்கு வந்து என்னோட அஸ்ட்ராலஜி படி நான் வந்து தெற்கு திசை ஆகாது, வடக்கு திசை ஆகாது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்தியாவுக்கு மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துக்கு மட்டும் பார்க்கறத விட்டுட்டு நம்ம நாட்டை வந்து மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இந்த விஷயம் புலப்படும். எப்படின்னா, அவங்க யாரும் வந்து ஜாதகம் பார்த்து திசை பார்த்து என்ன நட்சத்திரம்னு பார்த்து வைக்கல. அவங்களும் சர்வே பண்ணுறாங்க, நம்மளோட பெட்டராக இருக்காங்க, நல்ல ஒரு வெரி குட் லைஃப் லீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த விஷயம் பொய்ன்னு ஆகிப்படுது. வேறு எப்படி இது வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த 6 ஃபார்முலாவில் மினிமம் 3 அல்லது 4 அவங்கள அறியாமலே அந்த இடம் வந்து அவங்கள கொண்டு போய் வச்சுருக்கு. அப்போது ஒரு வாஸ்து பார்த்து தான் ஒருத்தன் ஜெயிக்கணும், வாஸ்துபடி மாற்றினா வந்து சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் வாஸ்துவாலலாம் ஒருத்தங்க மாற முடியாது. நல்ல நேரம்னு ஒரு விஷயம் வரும்போது தான் ஒருத்தனுக்கு அந்த வாஸ்துபடி உள்ள நல்ல வீடு கிடைக்கும், வாஸ்துபடி உள்ள ஒரு நல்ல வீட்டில் வாழ முடியுன்றதான் உட்கருத்து. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட். இப்போ வந்து நிறைய பேர் ஸ்டைலாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நிறைய பேர் அதே மாதிரி கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உள்ளே இருக்க இன்டீரியர்ஸ்க்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஃபர்னிச்சர்ஸ் பற்றி நம்மளுக்கு சில விஷயம் தெரியும், சில விஷயம் தெரியாது இல்லையா? அதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்ல வராங்க ஸ்பேஸ் ஸ்டுடியோவோட எம்டி சசிரேகா. A home to me is a beautiful dream. ஒரு வீடுங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம்னு நான் நம்புகிறேன். ஒரு வீட்டோட ஃப்ளோ பிளான் பார்க்கும்போது அந்த வீட்டோட இன்டீரியர் எப்படி இருக்கும்னு என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியும். ஒரு எம்டி ஸ்பேஸில் நிற்கும்போது அங்கே எவ்வளவு டிசைன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த இடத்த எப்படி அழகாக மாற்றலாம்னு எனக்கு தோணும். ஒரு வீட்டோட இன்டீரியர் டிசைனில் ஃபர்னிச்சர் பிளேஸ் a very important role and I am going to be talking about furnishing. I feel furnitures are key characters to your home and to your home interiors. Home furnishing approach பண்றதுக்கு முன்னாடி சில important steps இருக்கு. When professionals like me do interior, we follow these steps very religiously. இந்த steps follow பண்ணா உங்க வீடு உங்க furnishing யூஸ்ஃபுல்லாகவும் அழகாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். So I would like to take you through these steps now. When I design a home, I plan, design and execute. The planning is the functional aspect of your furniture planning and designing is the aesthetic aspect. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நாங்கள் டிசைன் பண்ணுறோம். Why you should plan? இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் அந்த காரை வாங்க போகிறது கிடையாது. You will do a lot of research on the mileage, on what model you like, what pricing are you looking at, how many seats do you want. But at the same time, what I notice in furnishing is that most of us have a tendency to do random buying. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு சோஃபா வாங்குவீங்க, ஆஃப்டர் சம் டைம் போயிட்டு ஒரு டைனிங் டேபிள் வாங்குவீங்க. இந்த சோஃபா அண்ட் டைனிங் டேபிள் மே நாட் மேட்ச் வித் ஈச் அதர், பட் அதை நீங்கள் ஒரே பிளேஸில் பிளேஸ் பண்ணிங்கன்னா the interior looks very bad. So this is why planning is very important in interiors. The reason why we should plan is because நீங்கள் ஃபர்னிச்சர்ஸில் ஒரே டைத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, பட் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபர்னிச்சர் இஸ் வெரி வெரி லார்ஜ்.
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் பிளானிங் பண்ணிக்கணும். Now, in furniture planning, there are certain aspects. So what I firmly believe as a designer is that before you go out and buy a furniture, you should focus on the planning. இந்த பிளானிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் ஈஸியாக ஃப்ளோ ஆகும் அண்ட் ஓவரால் உங்களோட இன்டீரியருக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் லுக் கிடைக்கும். ஃபர்னிச்சர் எப்படி பிளான் பண்ண போறீங்க? இப்போ before you start your furniture planning, the important thing that you have to do is zoning. Zoningகிறது is nothing but categorizing the furnitures into groups. உங்களோட யூசேஜ், லைஃப் ஸ்டைல் மற்றும் ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபர்னிச்சர் லாட் எந்த லொக்கேஷனில் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது தான் zoning. This zoning is extremely crucial. So இந்த zoning-ஐ நீங்கள் உங்களோட ஃப்ளோர் பிளானில் ஒரு சர்க்கிள் மாதிரி அப்ஸ்ட்ராக்டாக வரைஞ்சிக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு லிவிங் ரூம் இருக்குது அப்படின்னா அந்த லிவிங் ரூமில் என்னென்ன ஃபர்னிச்சர் வரணும், டிப்பிக்கலாக என்ன ஃபர்னிச்சர்ஸ் வரும். You will have a sofa. Now that sofa needs a coffee table. சைடில் டேபிள்ஸ் வேணும். You might want to place some designer vase. So அந்த vase வைக்கணும். And television console. In some families you have two different kinds of living room. One is the family room and the main living room. In which case நீங்க main living roomல television வைக்க வேண்டியது இருக்காது. Most people don't prefer it. Because you have an exclusive family room and you only entertain your guests in the living space without any interruptions. But whether you want to, and that is a personal decision. It's based on your lifestyle. It's based on how you want to engage your guests. So அப்படி ஒருவேளை டிவி நீங்கள் மெயின் லிவிங் ரூமில் வைக்க போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஃபேமிலி ரூம் இல்லை, ஒரே ஒரு மெயின் ரூம் தான் இருக்குது லிவிங் ரூம்னா, லிவிங் ஸ்பேஸில் சோஃபா பக்கத்துலேயே நீங்கள் டெலிவிஷனையும் ஜோன் பண்ணிக்கலாம். So this is about zoning for your living room. Now from there, let's move to the zoning for your dining room. Dining space எங்க வருது? Best for a dining space is to keep it next to the kitchen. A lot of people, especially in apartments, what I see is that the living and the dining is combined. I feel it's not a very comfortable aspect. The reason being that உங்களோட living is a guest space. It's not a totally private space. And உங்களோட dining is a combination of guest and private space. So if somebody is sitting there and eating, and if someone comes in, then typically they have to take their plates and walk to a kitchen. இதை avoid பண்றதுக்கு தான் I feel it's always better to segregate the living and dining. Separate living dining space இல்லைன்னா you can do a lot of intelligent things to create a visual separation between the living and the dining. அப்படி பிளான் பண்ணும்போது what you would need is a bookshelf or a screen wall to separate the living and dining. So இந்த aspectsலாம் நீங்க zoning பண்ணும்போது it will automatically come and you will know where to place what. The best place for a dining is closer to the kitchen. So that becomes a part of your zoning in terms of your activities. Now if you have a lot of guests coming in, if you entertain people a lot, you can have a larger dining room. That is called the main dining room. And in addition to the main dining room, there can always be a breakfast counter next to the kitchen. Or a breakfast furniture, நீங்க table furniture நீங்க போட்டுக்கலாம். இப்படி zoning பண்றப்போ உங்களுக்கு எந்த இடத்துல furniture உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது you can arrive at it. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நீங்க பார்த்த விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லான விஷயங்களோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்றேன். Until then, bye from Priyanka.